வணக்கம் குளோரியானி. முதலாவது பாத்தீங்கன்னா அப்படியே பீக்ல இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சர். அவருடைய மேல் மாடி காலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் மாடியில உள்ள இருக்க விஷயங்களும் எவ்வளவு காலியா இருக்கு அப்படிங்கிறத அவருடைய அந்த இன்னைக்கு நம்ம ஒரு காணொளியில அதை பார்க்க நேர்ந்தது. ஏற்கனவே இவர் ஏதோ ஒரு மாநாடுக்கு தன்னுடைய தொண்டர்களை தயார்படுத்துற காணொலியெல்லாம் பார்த்திருக்கேன். அப்படியே பெரிய ராணுவ வீரர் மாதிரியும், அப்படியே போலீஸ் பரேட் நடத்துறதுக்கு ஒரு போலீஸ் உயர் அதிகாரி என்னென்ன கமாண்டிங் கொடுப்பாரு, அது மாதிரி கமாண்டிங் கொடுத்து, உங்களுக்கு பசிக்கும், நீங்க ஆனா அதை மறந்துட்டு நிக்கணும், உங்களை அடிக்க வருவான் ஆனா நீங்க தடுக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா என்னவோ ஈராக் போருக்கு போற ராணுவ தளபதிகளை அப்படியே தயார்படுத்துற மாதிரி பக்காவா பயங்கரமா ரீல்ஸ் போட்டாப்ல. அப்போவே நமக்கு பார்த்தா அப்படி மெய் சிலிர்த்து போச்சு. அப்பா என்னமா நாட்டை மாத்த போறதுக்கு ஒரு ஆட்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அவரு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இன்னைக்கு பக்ரீத் தினம்னால நிறைய பேர் ஊருக்கு போவாங்க இல்லையா, கொண்டாடுறதுக்காக ஊருக்கு போறதுக்காக பயங்கர கூட்டம், பயங்கர நெரிசல். அப்போ பயணிகள்லாம் பஸ்ஸே வராம அவஸ்தைப்படுறாங்க. 6 மணி நேரமா, 7 மணி நேரமா, 8 மணி நேரமா எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு சங்கடமான விஷயம்னா, எல்லாருமே இதுல பாதி பேர் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணவங்க, முன்பதிவு செஞ்சவங்க. முன்பதிவு செய்யறதுக்கு அதாவது சாதாரண கட்டணத்தை விட ஜாஸ்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஊருக்கு போகணும், நாம இந்த பண்டிகையை குடும்பத்தோட கொண்டாடணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே குழந்தை குட்டிகளோட முன்பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள ஏத்தாமலே பஸ் போயிருக்குது. அப்போ டான்னு இறங்குறாரு நம்ம கமாண்டிங் பவர்ஃபுல் பார்த்திபன், போக்குவரத்து துறை அமைச்சர் இறங்குறாரு. இறங்குனோடனே அவங்ககிட்ட புகார் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. குழந்தைய வச்சு நிக்கிற ஒரு தகப்பன் கூட ரொம்ப அங்கலாய்ப்புல, நாங்க முன்பதிவு பண்ணோமே, அப்ப எப்படி இதாகும்னா, அந்த புத்திசாலித்தனமான அமைச்சர் சொல்ற பதில், அதாவது பஸ் கூட்டமா இருந்தனால நான் தான் இருக்கிறவங்கள ஏத்திட்டு போங்கன்னு அனுப்புனேன் அப்படின்னு. என்ன ஒரு அமைச்சர்! முன்ன பின்ன அமைச்சர்னா என்னன்னு தெரியணும், துறைனா என்னன்னு தெரியணும், நிர்வாகம்னா என்னன்னு தெரியணும். எதுவுமே தெரியாம அற்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி, குரங்கு கையில பூமாலையை கொண்டு கொடுத்த மாதிரி, கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு தமிழர்கள்னு ஒரு பழம்பெரும் பெருமை கொண்ட பூர்வ குடிகளுக்கு நேர்ந்த கதி என்னன்னா, இந்த முட்டாள்கள் கையில, பைத்தியங்கள் கையில நாட்டை கொடுத்ததுதான் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம திருடர்கள் கையில கொடுத்து நாம அவஸ்தைப்பட்டோம். நம்ம ஏதாவது இந்த தாவேக்கா கட்சி இந்த ஆட்சியை குறை சொன்னோம்னா, உண்மையை சொன்னோம்னா, திமுக ஆட்சியில அப்படி நடக்கலையா, நீங்க சும்மா இருந்தீங்களா அப்படின்னு. நாங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே நாங்க பதிவுகள் போட்டுட்டு தான் இருக்கோம். ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே அவருடைய குறைகளை சொல்லிட்டு இருக்கோம், கருணாநிதி அவர்களுடைய குறைகளை சொல்லிட்டு இருக்கோம், அவங்க ஊழல் தனத்தை எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கோம். நாங்களும் இந்த திருட்டு ஆட்சியை ஒழிக்கணும்னு தான் நாம் தமிழர் கட்சி பக்கமே நிக்கிறோம். அதனால நாங்க அவங்கள தூக்கி எல்லாம் கொண்டாடல. நாங்களும் திருட்டு ஆட்சி ஒழியணும், நாம் தமிழர் ஆட்சி மலரணும்னு நினைச்சு அந்த கட்சியில பயணம் பண்ணவங்க தான். உங்களை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி வச்சிருக்கீங்க. நாங்க ஒரு 6 மாசம் பொறுக்கலாம்னு நாங்களே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். இல்ல விடமாட்டோம், நாங்க உங்களை சும்மா இருக்கவே விட மாட்டோம், உங்களை வேலை வாங்கி தீருவோம்னு நீங்க தான் போட்டி வரிசையா களங்காண்றீங்க. முட்டாள்தனமா நாங்க சொல்லதான் செய்வோம். அதுல என்ன ஒரு நக்கல் நையாண்டி இந்த அமைச்சருக்கு. ஒரு இளைஞன் சொல்றான், நாங்க முன்பதிவு பண்ணியிருக்கோம், எப்படி இவ்வளவு இது போன் பண்ணி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, வந்துடுறோங்கிறாங்க, ஆனா இன்னும் வரல. அமைச்சர் என்ன சொல்றாரு, நான் தான் அனுப்பி வச்சிட்டேன் ஒரு பஸ்ஸ, நீங்க போங்க, அதான் கூட்டமா இருக்குல்ல, ஏத்திட்டு போங்கன்ட்டு. அங்க நின்னவங்களை ஏத்தி அனுப்புனாராம், ஏற்கனவே முன்பதிவு பண்ணவங்க கிறுக்கனுங்களாம். எப்படி அந்த போக்குவரத்து துறைக்கு சம்பாதிச்சு கொடுக்கறாருன்னு தெரியல. இதுல என்ன எனக்கு தோணுதுன்னா, அப்போ அந்த பஸ் இப்போ ஏற்கனவே முன்பதிவு பண்ணவங்க மூலமாவும் பணம் வந்துருச்சா, இப்ப ஏறி போனவங்க, முன்பதிவே பண்ணாம ஏறி போனவங்களும் டிக்கெட்டுக்கு அந்த காசு கொடுக்க வேண்டியது வரும். அப்ப டபுளா நீங்க வசூல் பண்றீங்களா? திமுகங்கிற திருட்டு கும்பலையே ஓவர்டேக் பண்றீங்களா? திமுக அதிமுக விட நாங்க பன்மடங்கு அதிகம்னு காட்டுறீங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக 4ஐயும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த தாவேக்கா இருக்கும்னு சொன்னனே, எவ்வளவு உண்மையாகுது பாத்தீங்களா? அப்படியும் பணம் வசூல், இப்போ இப்படியும் பணம் வசூல். பொதுவா பண்டிகை காலங்கள்ல அரசு முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை இயக்கும், கூடுதல் ட்ரெயின், அதாவது அந்த ரயில்வே துறை கூட கூடுதலாக ரயில்களை விடும். அப்படி இருக்கும்போது பேருந்த கூடுதலா விடணுமா, இல்ல இருக்கிறதுல எல்லாரும் ஏறி போங்கன்னு ஏத்தி அனுப்பிட்டு அப்ப முன்பதிவு பண்ணவங்க எல்லாம் கிறுக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படிதானே?
இது ஒரு சூட்சமம். வசூலிக்கிறதுல பலவிதம். 10 ரூபா பாட்டிலுக்கு வசூலிக்கிற மாதிரி இப்ப 20 ரூபா ஆயிடுச்சுல்ல, அது மாதிரியும் இந்த வசூல்ல இது ஒரு விதம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதுல என்ன ஒரு நக்கல் நையாண்டி பண்ணாரு இந்த அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர் கோவமா அவர்கிட்ட கேக்குறாரு, கோவமா கூட இல்ல, நியாயமா கேக்குறாரு. கேட்கும் போது, நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்க, நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்க, நான் சாப்பிடாம வந்திருக்கேங்கிறாரு. ஆமா, நீங்க இது ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. நீங்க பார்த்தா உண்மையிலே நீங்க சாப்பிடாத ஒரு மாதிரி தான் தோணுது. மனுஷன் சாப்பாட சாப்பிட்ட மாதிரி தோணல. நீங்க வேற எதையோ சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி தோணுது. நீ உண்மையில சோத்த போட்டு நீங்க சாப்பிடுறவங்கன்னா மனுஷன் மாதிரி பேசுவீங்க. வேற எதையோ சாப்பிட்டுட்டு இல்ல இது அது இதுன்னு எதையாவது போட்டுட்டு வந்துட்டு பேசுறீங்களான்னு தெரியல. அதனால நீங்க கண்டிப்பா சோறு சாப்பிட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்க. அந்த இளைஞன் வேணா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்திருப்பான். எவ்வளவு ஒரு திமுரு தென்னாவட்டு ஆணவம் உங்களுக்கு இருந்தா அந்த இளைஞனை பார்த்து நீ சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன்ட்டு 30 தடவை சொல்றாரு. நான் சாப்பிடாம வரலன்னு சொல்றீங்க. எப்படி உங்களை பார்த்தாதான் 70 நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கேன். உங்களை பார்த்தா பட்னியில வந்த ஆளு மாதிரியா தோணுது. உங்களை பார்த்தா பசியும் கம்பளையுமா நின்ன மாதிரியா தோணுது. நீங்க சாப்பிடாம ஓடி எல்லாரையும் பஸ்ல ஏத்தி விடுறதுக்கு வந்தீங்க. அப்போ யாருங்க யாருங்க சீக்கிரம் போங்க ஊருக்கு அப்படின்னு நீங்க பஸ்ல எல்லாரையும் ஏத்தி விட்டு டாடா பை பை சொல்ல வந்தீங்க. பசியும் பட்னியுமா அவ்வளவு மக்கள் அக்கறை. இந்த மாதிரி தெனாவட்டு பேச்சுகளாலதான் அதிமுகவும் அழிஞ்சுது. இதே மாதிரி தெனாவட்டு பேச்சுகளாலதான் திமுகவும் அழிஞ்சுது. அவங்க எல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டுகிட்டு அந்த இருமாப்புல காலம் கடந்து ஆணவத்தனத்தை பேசினாங்க. ஒரு 2 தடவை 3 தடவை ஆட்சிக்கு ஏறின உடனே தலக்கணம் பிடிச்சு ஆடுனாங்க. திருட்டு ஏறின உடனே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ஆட்சி கிடைச்ச உடனே திருட்டுல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த ஆணவத்தனமான பேச்சு திமிர் பேச்சுகள் எல்லாம் கொஞ்சம் பதவி ருசி கண்ட பிறவாக அவங்க பண்ணாங்க. ஆனா ஏறி உட்கார்ந்த 10 நாளிலே உங்களுக்கு இவ்வளவு ஆணவ பேச்சு திமிர் பேச்செல்லாம் வரோம்னா எப்பேற்பட்ட ஆட்களா நீங்க இருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஒருத்தர், அவருக்கு அறிவை நம்ம மெச்சேதான் ஆகணும். இந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு, நாம ஏன் தமிழ்நாட்டுக்கு டெல்லியில இருந்து எந்த நிதியுமே ஒழுங்கா கிடைக்கல, எந்த பெனிஃபிட்டும் அதாவது மத்திய அரசுல இருந்து நமக்கு ஏன் எந்த பெனிஃபிட்டும் சீக்கிரமா கிடைக்கிறனாலன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தூரம் தான் காரணம். அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். அப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன அப்படின்ட்டு பயங்கரமா அப்படி கண் விரிக்க பார்ப்பாங்க. அவரு சொல்லுவாரு, இங்க இருக்க தமிழ்நாட அப்படியே அலேக்கா தூக்கி டெல்லி பக்கத்துல கொண்டு வச்சிருவோம். அப்ப பக்கத்துல இருந்தா எல்லா பெனிஃபிட்டும் வந்துடும்ல அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாரு. அதே மாதிரி இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு மலை மாதிரி குவிஞ்சிருக்கக்கூடிய இந்த குப்பைய, திருச்சியில ஒரு குப்பை கிடங்கு மலை மாதிரி குவிஞ்சிருக்கு, இத மறுசுழற்சி பண்ணணும்னா ரொம்ப நாள் பிடிக்கும், 40 கோடிக்கு மேல ஆகும். அதை விட திருச்சியில இன்னொரு பக்கத்துல பெரிய பள்ளம் கிடக்குது கல்குவாரி, அந்த பள்ளத்துல கொண்டு இதை போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே அது மலை போல குவிஞ்சிருக்கதே சுற்றுச்சூழலுக்கு கேடு, காற்று மாசுபடுது, நிலம் மாசுபடுது, அதனால நிலத்தடி நீர் மாசுபடுதுன்னு நாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுல மறுசுழற்சிய சீக்கிரமா பண்ணி அதை சமமாக்குங்க, சீக்கிரமா சுற்றுச்சூழலை சரி பண்ணுங்கன்னு நாம கதறணும்னா இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து எடுத்து ஏற்கனவே அந்த இடம் பாழானது போதாதான் இன்னொரு இடத்த பாழாக்குறதுக்கு கொண்டு போடுறேன், அது மலை தானே, அதுல குப்பை ஊடுருவாது அப்படிங்கிறாரு. மலை ஊடுருவாதுன்னு யார் சொன்னா? மலைதான் வெட்ட வெட்ட கிராக் விழுந்துருமே, தோண்ட மண்ணாதானே இருக்கும் அடியில. அந்த கல் குவாரி தோண்டின இடங்கள்ல கல்லெல்லாம் போய் வெறும் மணலா தானே இருக்கும், நிலமா தானே இருக்கும். இது அவ்வளவும் அதுல போய் நச்சு காற்றும் நச்சு வாயுக்கள் நிறைந்த அந்த லிக்யூட், அந்த என்ன சொல்றோம் தண்ணி மாதிரி சுரக்க ஆரம்பிக்காதுல. நாம 4 நாள் பக்கெட்ல குப்பையில வச்சிருந்தாலே ஒழுகுன்னு ஒழுகுமே. அப்போ நீங்க வருஷ கணக்கா அதுக்குள்ள போட்டா அவ்வளவு நச்சு அதெல்லாம் ஊடுருவி இன்னும் தானே நிலத்தடி நீரை மாசுபடுத்தும். எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருக்காங்க பாத்தீங்களா? 40 கோடி செலவழிக்க அவங்களுக்கு மனசு இல்ல மறுசுழற்சிக்கு. இப்படி தூக்கி போட்டு இதை விட நீங்க ஒண்ணு பண்ணலாம். அத்தனை கல்குவாரிலையும் தவக்ளைன்ஸ் தவிர மீதி எல்லாரையும் போட்டு ஒரேடியா மண்ணை போட்டு பூத்திருங்க. நீங்க மட்டும் ஆண்டுகிட்டு ராஜா மாதிரி கூட போயிடலாம். இது இன்னும் நல்ல ஐடியாவா இருக்கு. உங்க ஆட்சியில எல்லாம் வாழ்றதுக்கு நாங்களே போய் கல்குவாரியில விழுந்து மொத்தமா விழுந்துட்டு சொர்க்கத்துக்காவது போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. அதாவது ஒரு நல்ல படித்ததில் பிடித்ததுங்கிற மாதிரி ஒண்ணு வாசிச்சேன். அதாவது யார் தீய கொளுத்தியது யாருன்னு தேடாதீங்க, அவன் மேல கோவப்படாதீங்க.
தீய கொளுத்துற பைத்தியம் கையில தீப்பெட்டியை கொடுத்தது யாரோ அவனை தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்னு ஒரு வாக்கியம் பார்க்க நேர்ந்தது. அதுதான் உண்மையிலே நீங்க இந்த பைத்தியக்காரங்களை நாம உட்கார்ந்து சாடுறதை விட, இந்த பைத்தியக்காரங்களை வையிறதை விட, இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இந்த நாற்காலியை கொடுத்தா மக்களை தான் இப்போ ஓட ஓட விரட்டணும். ஓட்டு போட்டு இங்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு ஃபாரின்ல வேற போய் உட்கார்ந்துக்கிறீங்க. இங்க அவஸ்தைப்படுறதெல்லாம் நாம